வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு புக்ஸ் வித் ரோக்கி. நீங்க இன்னைக்கு பார்க்குற வீடியோ சென்னை புக் ஃபேர் 2026ல புக் ஹால் பண்ணேன். அது பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா, போய் முதல்ல அத பார்த்துட்டு வாங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். போய் சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. சீக்கிரம். பார்த்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்ட் 2 வீடியோவில் என்னெல்லாம் புக்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்ட் 1 இருக்கிற வீடியோவில் இது ரிப்பீட் ஆச்சுன்னா மன்னிச்சிடுங்க. பட் பார்ட் 1 வீடியோ தள்ளி தான் வச்சுருக்கேன். பார்ட் 2 தனியாக வச்சுருக்கேன். பட் ஒரு சிலது வந்து இப்படி கிராஸ் ஆச்சுன்னா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பட் ஐ திங்க் ஸோ தனியாக தான் வச்சுருக்கேன். எல்லாமே எடுத்ததெல்லாம் தனியாக, இப்போ இந்த ரீசெண்டாக வாங்கினதான் தனியாக வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸ் போய் நான் ஒரு கலெக்ஷன் ரன் பண்ணேன். அதில் பார்ட் 1ல் போட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல வாங்கினதெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சிருந்தேன். ஸோ வந்து இப்போ வித்தவுட் ஃபர்தர் டியூ லெட் அஸ் கோ டு புக் ஹால் வீடியோ. திஸ் இஸ் புக்ஸ் வித் ரோக்கி. நான் உங்க ரோஹிணி பிரியங்கா. ஸோ ஃபர்ஸ்ட் புக் வந்து உக்கிர கவுச்சி, இந்துமதி எழுதினது, கொம்பு பப்ளிகேஷன்ஸ். அடுத்து வந்து தமிழ்நாட்டு கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் கிபி 300லேருந்து 600. இது வந்து வேதாசலம் முனைந்திருக்கிறாரு. தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் போட்டிருந்தாங்க. அதுல இருந்து ஒரு 4-5 புக் எடுத்தேன். இந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து எழுத்தாளர் திரு செல்வேந்திர அவர்கள். அவங்க வந்து இது சொன்னதுனால டக்குன்னு எடுத்தேன். ஏன்னா ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஆத்தர் வந்து சொல்லும் போது நம்ம கண்ணை மூடிட்டு எடுத்துடணும் இல்லையா? ஸோ நான் இதை எடுத்துட்டு அதே மாதிரி இவங்க வந்து தஞ்சாவூர் யூனிவர்சிட்டின்றதுனால இவங்களோட கேட்டலாக் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். நல்லா இருக்கு புக்ஸ் எல்லாம். அடுத்தது வந்து யூவல் நோவா ஹராரியோட நெக்ஸஸ். இது வந்து நம்ம டாக்டர் சிவராமன் சொன்னது. ஒரு பேர் சிவராமன் தானே? ஆமா. இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டாரா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாங்கிட்டேன். ஏன்னா இது எங்கேயுமே இந்த கலெக்ஷன் கிடைக்கல. ரொம்ப சின்ன புக்காக தான் இருந்து. உங்களுக்கே தெரியும் நான் சின்ன புக் படிக்க மாட்டேன். கொட்டை எழுத்துகள் இருந்தால்தான் நான் படிப்பேன். ஸோ ட்ரேட் பேப்பர் பேக் லுக் அட் தி ஸ்மெல். ஸோ ட்ரேட் பேப்பர் பேக் கிடைச்ச உடனே நான் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கினேன். ஆனால் இதுவே நான் 1000 ரூபாய் கொடுத்து தான் வாங்கினேன். இது நல்லா இல்லை கண்டிஷன் இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். கிடைக்கலான்னு போது வாங்கிக்க வேண்டியதான். அடுத்த புக் வந்து ஃபியர்லெஸ் பை லாரன் ராபர்ட்ஸ். இது வந்து ஒரு ஃபேண்டசி பவர்லெஸ் சீரீஸ்ல 3வது புக்கு. 2வது புக் வந்து ரெக்லெஸ். அது எனக்கு கிடைக்கல. கண்டிப்பாக நான் அமேசானில் வாங்கிடுவேன் when I start the series. அடுத்த புத்தகம் வந்து கிரியா பப்ளிகேஷனோட நோய்புற்று இமயம் எழுதியிருக்காங்க. இது வந்து குஷ்டரோகம் வந்தவங்களோட கதைகள் பற்றியும் அதை சம்மந்தப்பட்ட பற்றியும் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டேன். இது வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து செல்வேந்திரன் அவர்கள். இதுவும் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ண. தண்டகாரணத்தில் சீதை பை கிரியா பப்ளிகேஷன் இமயம் எழுதியிருக்காங்க. மேடை பேச்சின் பொன் விதிகள் பை செல்வேந்திரன். விரைவில் சந்திப்போம் விண்மீனே கடைசி கடிதங்கள். அதாவது இது இவங்க எழுதின லாஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் வந்து இதுல இருக்கு. ஸோ அது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது. லுக் அட் திஸ், பியூட்டிஃபுல். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பை திஸ். அதனால அதை பார்த்தேன், பிடிச்சிருந்தது. உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. பட் கடைசி கடிதங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் சொன்னேன்ல பவர்லெஸ் சீரீஸ்ல அதில் கடைசி புக் வந்து ஃபியர்ஃபுல். அதுக்கப்புறம் ஒரு புக் வருமானு எனக்கு தெரியல. அண்ட் தென் திஸ் த ஃபர்ஸ்ட் புக் இன் பவர்லெஸ் சீரீஸ். லாரன் ராபர்ட்ஸ் எழுந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான புக்கு. ரொம்ப நல்ல, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். அது ஆக்சுவலி எல்லா யூடியூபர்ஸ் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஊரில் இல்லை, வெளிநாட்டில். பவர்ஃபுல் இஸ் ஆல்சோ குட் புக். ஐ மீன் பவர்ஃபுல் வந்து அதே சீரீஸில் அது நோவெலா. அடுத்து வந்து 30 கட்டுரைகள் பை குடவாயில் பாலசுப்ரமணியன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் பிறந்த ஊர் வந்து திருவாரூர். அதனால வந்து அங்கிருந்து ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னும் போது நம்ம உடனே வாங்கி படிக்கணும்னு ஆசையில நான் வாங்கினேன். இதுவும் வந்து செல்வேந்திரன் அவர்கள் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஸோ 30 கட்டுரைகள் பை குடவாயில் பாலசுப்ரமணியன். அடுத்து வந்து அரிய செய்திகள் கூறும் அற்புத ஆலயங்கள். ஸோ ஒரு கோயில்லையும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அந்த கல்வெட்டுகள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு. இவர் வந்து ஏற்கனவே பிஹெச்டி பிஃபில் ஏதோ படிச்சிருக்காரு. அது படிக்கிறதுக்கு எனக்கு தலை சுத்துது. ஸோ அந்த மாதிரி ஒரு படிப்பு படிச்சிருக்காரு. Look at the smell. Oh my God, it's beautiful. ஸோ அரிய செய்திகள் கூறும் அற்புத ஆலயங்கள், குடவாயில் பாலசுப்ரமணியம். அடுத்த புத்தகம் வந்து தமிழக மரபு சுவடுகள், குடவாயில் பாலசுப்ரமணியம். இது எல்லாமே நான் வந்து அன்னம் பப்ளிகேஷன்ல வாங்கினேன். கலைமிகு கோயில்களும் கல்லெழுத்து சாசனங்களும் பை குடவாயில் பாலசுப்ரமணியம். இவர் தான் அவரு.
ராஜராஜேந்திரம் இந்த புக்கு வந்து இந்த கடைக்கு போனதுனால, இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கடைக்கு போனதுனால இந்த புக்கு அங்க முன்னாடியே நட்டுன்னுட்டு இருந்தது. ஸோ ராஜ ராஜராஜேந்திரம் வந்து எப்படி அந்த கோயிலோட அமைப்புகள், அந்த கோயிலோட சிறப்புகள் என்ன, அதுல கட்டுமான பணிகள்லாம் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு சிற்பத்துக்கான டீட்டெயில்ஸ் என்ன, அது உள்ள என்ன இருக்கு, ராஜகோபுரத்துல என்ன போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயமும் இவர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு. வாய்ப்பே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. இது ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும், இது 1000 ருபீஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு கண்டிப்பா இன்னும் நான் தஞ்சாவூர் கோயிலுக்கு போனது கிடையாது. இதை படிச்சு முடிச்சுட்டு நான் ராஜராஜேந்திரத்துக்கு கண்டிப்பா போகணும். அப்பதான் எனக்கு அதோட அர்த்தம் புரியும். சும்மா போய் சாமி கும்பிட்டு வரதுல என்ன இருக்கு? சாமி கும்பிடுறத விட ஒரு பெரிய விஷயம் அந்த கோயில்ல இருக்குன்றதுனால அந்த கட்டாயம் அந்த புக்கை வாங்கணும். நான் கண்டிப்பா படிச்சு முடிச்சிருவேன். அதுக்கு அடுத்தது வந்து எஸ்ரா அவர்களின் 100 சிறுகதைகளின் தொகுப்பு. ஸோ எல்லாரோட சிறுகதைகளும் எடுத்து தொகுத்திருக்காரு. 100 சிறுகதைகள் தொகுப்பு வந்து எஸ் ராமகிருஷ்ணன் தொகுத்திருக்காரு. அம்பையோட ரைட்டிங்ஸ், அப்புறம் நிறைய பேரோட ரைட்டிங்ஸ் இதுல இருக்கு. ஸோ இது ஒரு பாகம் 1. அது மட்டும் வாங்கினா பத்துமா அப்படின்றதுனால பாகம் 2ம் வாங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் எங்கே அதை பார்ப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் கதாவிலாசம் இது உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நானும் என் சிஸ்டரும் போயிருந்தோம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம். படித்த பேராகிராஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால டக்குன்னு தூக்கிட்டோம். இதுவும் எஸ்ராவோட புக் தான். மந்தை மாந்தர்கள் பை லதா. இவங்களோட புத்தகம் கழிவறை இருக்கை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றேன். அதே மாதிரி இந்த மந்தை மாந்தர்கள் வந்து என்ன இருக்குன்ற ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதனால நான் இந்த புக்கை வாங்கினேன். அடுத்து வந்து கீராவோட குமரி. இது வந்து லெமூரியா கண்டத்துல இருக்கிற விஷயங்கள், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும், பழங்காலத்து லெமூரியா கண்டம் எப்படி இருந்தது, இது இருக்கிறது யாழின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து கீரான்றவங்க எழுதியிருக்காங்க. 90,000 ஆண்டுகளுக்கு முன்பான தாய் வழி சமூகம், அதை பத்தி தான் இதுல இருக்கு. ஸோ இது பார்த்தோன்னே நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து தேவதையின் மச்சங்கள் கருநீலம் பை KR மீரா அவர்கள். இவங்க வந்து மலையாள ரைட்டர். இது வந்து மொழிபெயர்த்திருக்காங்க செந்தில்குமார் அவர்கள். இதற்கும் அதற்கும் இடைப்பட்ட பொழுதின் மயக்கங்கள். இது வந்து ரொம்ப ஃபேமஸா அங்க எல்லாரும் எடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து நிறைய யூடியூப் சேனல்ல கேள்விப்பட்டேன். அந்த இது ஆரம்பிச்சதுல இருந்து, புக் ஃபேர் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய கேள்விப்பட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் ஷுர் ஐ கெட் திஸ் ஒன். இதுல நிறைய சிறுகதை தொகுப்பு இருக்கு. இதுல வந்து பாப் பிராணி அப்படின்றது வந்து நிறைய இருக்கும், நல்லா இருக்குமா, பாப் சாந்தி. ஸோ அந்த புக், அந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதனால வாங்கிட்டேன். மெல்ல செத்து மீண்டு வா, இதுவும் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் இதை வாங்கிட்டேன். கிரீஷ் பாலா எழுந்தது மனதி பதிப்பகம் வந்து போட்டிருக்காங்க. ஹீ இஸ் அ பர்சன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் இதெல்லாம் படிக்கல, பட் எல்லாருமே சொன்னதுனால படிக்கிறேன். இது வந்து ஐ ஹாவ் டு பை திஸ். ஐ லவ் திஸ் மேன். என்னோட ஒன் ஆஃப் த ரோல் மாடல், அ பியூட்டிஃபுல் பிஸ்னஸ் பர்சன் ரத்தன் டாட்டா. இவர்கிட்ட இருக்கிற ஒரு 1% 2% விஷயமாவது நான் எடுத்துக்கிட்டேன்னா வாழ்க்கையில் வந்து எங்கேயோ போயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இதை வந்து தாமஸ் மேத்யூ எழுதியிருக்காரு. தாமஸ் மேத்யூஸ் ஒரு IAS ஆஃபீஸர். ஸோ அவர் இவரோட க்ளோஸ் அண்ட் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னலி ஹி நோ ஹிம் வெரி வெல். ஸோ அதனால அவர் எழுதின புத்தகத்தை என்ன எப்படின்னு படிக்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். இது ஏற்கனவே இவர் எழுதின புத்தகம் வச்சிருக்கேன் நான். பட் இருந்தாலும் ஐ வாண்டட் டு நோ அ லாட் அபவுட் திஸ் humble human being, a human being actually. பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் இவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். அதனால இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ ஒன் ஆஃப் மை கலெக்ஷன். இது வந்து பென்குயின் புக் ஹவுஸில் வாங்கினேன். இஃப் ஐம் நாட் ராங், சாரி, ஹார்பர் காலின்ஸ். ஹர் ஸ்டோரி அப்படின்ற ஒரு பதிப்பக்கத்தில் வாங்கினேன். பெயரற்றவர்களின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு நிறைய ஒரு பெண்கள் வந்து பெயர் சொல்லாமல் அவங்களோட கதைகளை சொல்லி அவங்க அதை வந்து நிவேதா லூயிஸ் அப்படின்றவங்க வந்து தொகுத்திருக்காங்க. 47 பேரோட மனசுல இருந்த மறைக்கப்பட்ட கஷ்டங்கள் எவ்வளோலாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு 47 பெண்களும் பேர் சொல்லாத பெண்கள் வந்து இதில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை நான் வாங்கினேன். எனக்கு சொல்லியிருந்தாங்க அங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க. அப்புறம் ஒரு கற்றை மயிர், இது வந்து ஆபோரி எழுதியிருக்காங்க. ஷீ இஸ் த ஒன். இது என்னன்னு எனக்கு தெரியாது, பட் இது பேர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு கற்றை மயிர். ஸோ அதனால இதை நான் வாங்கினேன். அதே பப்ளிகேஷன் தான். ஸ்டோரிஸ், ஹர் ஸ்டோரிஸ். துப்பட்டா போடுங்க தோழி பை கீதா இளங்கோவன்.
இதுவும் வந்து சமுதாயத்துல எப்படி பெண்கள் வந்து பெண்களுக்கு துணையா இருக்காங்களா, எதிரியா இருக்காங்களா, மத்தவங்கலாம் எப்படி அந்த மாதிரின்னு நினைக்கிறேன் இது. ஸோ இதையும் ரெக்கமெண்ட் நல்லா போச்சு இது. எல்லாருமே எடுத்துட்டு போனாங்க. ஸோ அதனால இந்த புக்க வாங்குனேன். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரியும் இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் புக் ஃபாரன்ஹீட் 451 பை ரே பிராட்பரி. இத வந்து நான் ஹார்ப்பர் காலின்ஸ்ல வாங்குனேன். வீனஸ் இந்த புத்தகம் வந்து புதிய தலைமுறையிலயோ கலைஞர் டிவிலயோ வந்து கலைஞர் நியூஸ்லயே வந்து இந்த 5 புத்தகம் பார்த்துருக்கிறீங்களா உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க யூடியூப்ல. அதுல வந்து பார்த்தேன் வீனஸ்ன்னு சொல்லிட்டு கண்மணி அப்படி எழுதுவாங்க. பட் அது உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதை பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன். அடுத்தது மை வண்டர்ஃபுல் ஹீரோ சார்லி சாப்ளின் மை ஆட்டோபயோகிராஃபி. இது வந்து பென்குயின்ஸ்ல போட்டதுனால சின்னதா எழுத்து இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தலைவர் எப்படி இருந்தாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன், சச் அ ஹம்பிள் பர்சன். லைஃப் எப்படி இருக்கு அப்படின்லாம் ரொம்ப பர்சனலாக தெரியாது, பட் அவரே எழுதியிருக்கும் போது கண்டிப்பா எல்லா விஷயங்களும் எழுதியிருப்பாருன்னு நம்புறேன். ஸோ அதனால நான் வந்து இந்த புக்கை எடுத்துட்டேன். இது வந்து மெர்வின் புக் ஸ்டோர்ஸ்ல எடுத்தேன். அவங்க கிட்ட ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் அர்த்தமுள்ள இந்து மதம். இந்த புக்கு ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. ஆனா இந்த புக்கை வந்து நான் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டதுனால, எங்க அம்மா வந்து படிச்சுட்டு இருக்கிறதுனால நான் அவங்க கிட்ட இருந்து வாங்கினேன். எனக்கு அட்டையிலே அடிப்பாங்க. அதனால நான் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் இன்னொரு காப்பி வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து நான் கண்ணதாசன் பதிப்பகங்கள்ல வாங்கினேன். இப்ப எல்லாம் வந்து டெய்லி ஸ்டோயிக், அப்புறம் வந்து 365 டேஸ்க்கு வந்து கோட்ஸ், அப்புறம் வந்து 365 டேஸோட மெடிடேஷன், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்மால கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, 365 நாளில் கவிஞர் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாமே குட்டி குட்டியான ஒரு விஷயம் வந்து எழுதியிருக்காரு. ஸோ 365 நாள் ஒரு நாளும் காலையில ஒரு 6 மணிக்கு எடுத்து இது படிச்சீங்கன்னா நாள் செமையா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அதுக்கு அடுத்தது வனவாசம் மனவாசம், இது ரெண்டும் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. ஸோ அவரே எழுதினது. இது எல்லாமே நான் கண்ணதாசன் பதிப்பகம் தான் வாங்கினேன். அடுத்த புத்தகம் வந்து கடலோடு சண்டையிடும் மீன். இது உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. கடல் கிட்டேயே சண்டை போடுற மீன் அப்படிங்கிற போது கண்டிப்பா ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம்தான். அதே மாதிரி உள்ள என்ன இருக்கு அப்படின்றத வந்து எனக்கு தெரியாம தான் எடுத்தேன். இந்த புக்கோட அப்படி பார்த்த உடனே எனக்கு பிடிச்சதுனால எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து நோபல் பிரைஸ் வாங்கினதுனால இந்த வெஜிடேரியன் சொல்லிட்டு எல்லாருமே இதை பற்றி பேசுனாங்க. யோசிக்கவே இல்லை, எடுத்துட்டேன். அப்புறம் தி பேலஸ் ஆஃப் இல்யூஷன் பை சித்ரா பானர்ஜி திவாகருணி, if I'm not wrong. Sorry Chitra. So Chitra Banerjee Divakaruni வந்து தி பேலஸ் ஆஃப் இல்யூஷன். இது வந்து என்னோட சிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால, படிச்சிருக்காங்களாம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால நான் இதை வாங்கிட்டேன். லிசன் ஃபார் தி லைஃப், இது வந்து ஏமி டின்டெரா எழுதுனது. திஸ் இஸ் த்ரில்லர். இது வந்து வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நான் படிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன். I didn't kill her, then who the hell did? So this is what is the blurb about. So எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து நான் படித்து உங்களிடம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஐ ஹூ ஹேவ் நெவர் நோன் மென் பை ஜாக்லின் ஹாப்மன். இந்த புக் வந்து பிரபலமா பல பேர் பேசப்பட்டதுதான். இது உள்ள என்ன இருக்கலாம் தெரியாது. ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் இந்த புக்கை பத்தி பேசியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயோ அந்த வீடியோ பார்த்ததுனால இந்த புக்கை பார்த்தோன்னே நான் எடுத்துட்டேன். இது எல்லாமே வந்து நான் பிரிசம் புக் ஸ்டால்ல எடுத்தேன். தி ஹார்ட் லேம்ப் வந்து தி இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் இன் 2025 வின் பண்ணுது. ஸோ இது எதை பற்றின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இது டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் கன்னடா பை தீபா பஷ்தி. ஸோ இது வந்து முஸ்லிம் கம்யூனிட்டியில் பெண்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் பற்றி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட் மீ சி ஹவ் இட் இஸ். அதுக்கு அடுத்த புத்தகம் வந்து ஆலவாயன் பை பெருமாள் முருகன். ஆலவாயன் அர்த்தநாரி, இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா சிவபெருமானோட பேர் தான் ஆலவாயன் அர்த்தநாரி. அர்த்தநாரீஸ்வரர் ஆலவாய பெருமான். ஸோ அடுத்த புக் வந்து கவிதா விலாசம். இது என் சிஸ்டருக்கு எடுத்தது. 2மே என் கையில் இருக்கு. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நான் உங்ககிட்ட கொடுக்கணும். அடுத்த இது ஒரு மலையாள புக்கு, தோட்டியின் மகன், தகழி சிவசங்கர பிள்ளை அவர்கள். ஸோ தமிழ்ல வந்து சுந்தர ராமசாமி எழுதுறது. இல்லை காலச்சோடு பதிப்பகத்துல நான் இந்த புக்கை வாங்கினேன். அடுத்து வந்து பதின். ஸோ பதின் வந்து எனக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இதுல
யூடியூப் வீடியோஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். அதில் இதை படிச்சு பாருங்க, இது வந்து அப்படியே உங்களை சைல்ட்ஹுட் கூட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த புக்கை வந்து எஸ்ரா அவர்களின் பதிப்பகத்தில் வாங்கினேன். அப்புறம் வந்து வாரண மௌலி விச் இஸ் டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் ஆஃப் தி விஸ்பரஸ், எலிஃபண்ட் விஸ்பரஸ். ஸோ இதை வந்து மானசி அப்படின்றவங்க இப்போதான் இந்த புக் ஃபேரில் தான் வந்து இதை இன்ட்ரடியூஸே பண்ணாங்க, இதை பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதை பார்த்தேன் அந்த வீடியோஸ். ஐ வாண்டட் டு பை திஸ். என்ன இருக்கு அப்படின்றது தமிழ்ல நம்ம தாய்மொழியில, என் தாய்மொழியில படிக்கும் போது எப்படி இருக்குன்றதை நான் பார்க்கணும். அதெல்லாம் வாங்கினேன். அடுத்த புக் வந்து பாண்டியாட்டம், ஹாப்ஸ்காட்ச். இது வந்து தமிழ்ல ஸ்ரீதர் ரங்கராஜ் எழுதுறாங்க. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிளாசிக் நாவல், ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது. ஸோ இது இவ்வளோ பெருசா இருந்தாலும் நான் படிச்சிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் ஆல்கமைஸே முடிக்க போறேன். ஸோ இது படிக்க மாட்டேன்னா, அதுவும் தமிழ்ல இருக்கு அப்படின்றதுனால இது வாங்கினேன். இங்கிலீஷ்ல படிக்கிறத விட நான் வந்து டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன்ல படிக்கும் போது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த புத்தகத்தை வாங்கினேன். இந்த புத்தகம் வந்து எதிர்பதிப்பகத்துல வாங்கினேன். அடுத்த புத்தகம் வந்து இலைகளை வியக்கும் மரம். இது வந்து எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் எழுதினது. எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நான் படிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன். தி நெக்ஸ்ட் புக் வந்து தி ஃபாரஸ்ட் ஆஃப் என்சாண்ட்மெண்ட் பை சித்ரா. இதுவும் வந்து என் சிஸ்டர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால அந்த சித்ரா எழுதிய அத்தனை புத்தகங்களும் நான் வாங்கிவிட்டேன். தி டான்ஸ் ஆஃப் தீவ்ஸ் பை மேரி இ பியர்சன். இந்த புக்கு வந்து ஒரு ஃபேண்டசி. இது உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் இது ரெண்டும் வந்து டுவாலஜி. இது ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான புக்குன்னு கேள்விப்பட்டேன், ஃபேண்டசி. ஸோ ஐ வாண்டட் டு பை திஸ் புக் ஃபார் அ லாங் டைம். லிஸ்ட்ல இருந்துச்சு, அமேசான் விஷ் லிஸ்ட்ல. ஸோ இதை பார்த்தேன், எடுத்துட்டேன். ஐ பாட் திஸ் ஃப்ரம் பிரிசம் புக் ஸ்டோர்ஸ். அவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க, பிரிசம். ஸோ நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. மர்வின் மாதிரி. மர்வின் வந்து ஐ திங்க் ஸோ மாதவரத்தில் இருக்காங்க. ஸோ அர்த்தநாரி பை பெருமாள் முருகன் அடுத்தது. இதுவும் நான் வந்து காலச்சோடு பதிப்பகத்தில் வாங்கினேன். அடுத்தது வந்து ஓர் அடிமை சிறுமியின் வாழ்க்கையின் இது இப்படி எழுதல, இப்படி எழுதிருக்காங்க பாருங்க. இப்படி வந்து இப்படி எழுதிருக்காங்களா, அதனால படிக்க முடியல. ஒரு அடிமை சிறுமியின் வாழ்க்கை நிகழ்வுகள். நான் இல்கவுல் கதி அப்படி கனி அப்படின்னு படித்தேன், ஆனால் இப்படி படிக்கணும். ஸோ புரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட புக், இன்சிடென்ட்ஸ் இன் த லைஃப் ஆஃப் அ ஸ்லேவ் கேர்ள் பை ஹாரியட் ஜேக்கப்ஸ். எழுதுனது. தமிழில் வந்து கமலா கிருஷ்ணமூர்த்தி, ஆ சங்கர சுப்பிரமணியன், சுதந்திரமுத்து 3 பேர் மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக படித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த புத்தகம் வந்து எஸ்ரா பதிப்பகத்தில், ஐ மீன் தேசாந்திரி பதிப்பகத்தில் எஸ்ரா எழுதின முட்டாள்களின் 3 தலைகள். ஏற்கனவே இந்த மாதிரி குட்டி புக்ஸ்லாம் நிறைய படித்தேன். என்னுடைய அப்படியே குழந்தை பருவத்துக்கு போன மாதிரி இருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு பை எக்ஸ்ட்ரா என்னென்ன புக் இருக்கோ அதெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த புத்தகம் வந்து இமிழ். இந்த புத்தகம் வந்து உலகத்துல அங்கங்க அகதிகளா போய் தங்கி இருக்கிற வாழும் ஈழத்தமிழர்களின் வாழ்க்கை எல்லாருமே சேர்ந்து எழுதியிருக்காங்க இந்த புத்தகம். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு நான் படிக்கிறேன். இன்றைய ஈழ புலம்பெயர் சிறுகதைகள். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், படிச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹெரகான் சீரீஸ், கிறிஸ்டோபர் பெல்லோனி எழுதுனது. இந்த சீரீஸில் எல்லா புக்கும் இருக்குது. நான் வந்து இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் புக் மட்டும் கிடைக்க மாட்டேன்ச்சு. ஹார்ட் பவுண்டில் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹார்ட் பவுண்டில் கிடைக்கல. சரி ஆனதாகட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஐ மீன் சின்ன புக்காகவே வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து திருநங்கை பதிப்பகத்தில் வந்து ஹரியட் டஃப்மேன், கருப்பின மக்களின் போராளி. இவங்க வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இதில் எப்படின்னா ஹியூமன் டிராஃபிக்கிங், அந்த கருப்பின குழந்தைங்களை வந்து ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணும்போது காப்பாற்றப்பட்ட அதோட காப்பாற்றுறவங்க இவங்க 10க்கும் மேற்பட்ட குழந்தைங்களை. ஸோ அதை வந்து எப்படி காப்பாற்றுறாங்க, என்ன ஏது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இந்த புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எனக்கு சொன்னாங்க, ஒருத்தவங்க இருந்தாங்க. வந்து அதே திருநங்கை பதிப்பகத்தில் தான் வாங்கினேன். PK ரோசி, மலையாள சினிமாவின் தாய். ஸோ இந்த புக்கு ரொம்ப நல்லா இருந்துன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங், அதனால நான் எடுத்தேன். தீட்டு பறவை, ஒரு திருநங்கையின் அமெரிக்க நாட்குறிப்பு. இது எப்படி இருக்கு அப்படின்னு படிச்சு, இதுவும் திருநங்கை பதிப்பகத்தில் தான் வாங்கினேன். எது மிகவும் கொடூரமானது, தீண்டாமையா அடிமை முறையா அப்படிங்கிறது. இது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதின புத்தகம். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இதுவும் திருநங்கை பதிப்பகத்தில் தான் எழுதினேன். ஐ மீன் திருநங்கை பதிப்பகத்தில் தான் வாங்கினேன். அடுத்து வந்து கிரேஸ் பானு அவர்கள் எழுதிய பஸ்தி. இது தமிழ்ல இருந்துச்சு, பட் இங்கிலீஷில் நம்ம ஒன்று வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் வாங்கினேன். இது அவங்களோட கதையை பற்றி, அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி. அக்ஷயா எழுதிய கோவில்பட்டி டு சென்னை வழித்தடங்கள். ஸோ இந்த கஷ்டங்களை வந்து அவங்க எப்படி
அந்த கோயில்பட்டியிலேருந்து சென்னைக்கு வந்து என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்க, எப்படிலாம் அவங்க வாழ்க்கை முன்னேறினாங்க அப்படிங்கிறது வந்து அழகாக இருந்தாங்க. இவங்க தான் எனக்கு இந்த புக்ஸ் எல்லாம் பரிந்துரைச்சாங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்ஷயா அவர்களே. இது வந்து தி லோன்லினஸ் ஆஃப் சோனியா அண்ட் சனி பை கிரண் தேசாய். இது வந்து தி புக்கு ப்ரைஸ் ஆஃப் 2025 லாங் லிஸ்டட்னு போட்டிருக்காங்க. இந்த புக்கு வந்து எதை பற்றி என்னன்னு எனக்கு தெரியல. பட் இது கொஞ்சம் சோகம் கலந்த கதை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட் டே. பட் 2வது வாட்டி போகும்பொழுது சரி நம்ம படிச்சு மற்றவங்களுக்கு சொல்கிறோம், அதனால நம்ம இதை படித்து பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா ரெக்கமெண்ட் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ரீசன்னால நான் வாங்கினேன் இந்த புக்கை. நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது டான்டூனின் கேமரா, எஸ்ரா அவர்கள். இது உள்ள பார்த்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, குட்டி குட்டியாக இந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் அப்படியே வாங்கிட்டேன் இந்த புத்தகத்தை. குட்டி சின்ன பசங்க கதை தான். தி டேஸ் அட் தி மொரிசாக்கி புக் ஷாப். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு புக் ஷாப், ஜாப்பனீஸ் ஸ்டோரி. ஸோ இதில் வந்து சட்டகோஷி யாகிஷாவா அப்படின்றவர் தான் அந்த புக்கை எழுதியிருக்காரு. இந்த புக்கை நான் வாங்கும்பொழுது இவர் இந்தியாவுக்கு வந்து அங்கங்கே புக் ஷாப்பில் போய் சைனிங்க்கு உட்காந்துருக்காரு. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். நான் இங்கே வந்து இதில் இருந்தேன், அது பேர் என்ன, சென்னை புக் ஃபேரில் இருந்தேன், அதனால நான் மிஸ் பண்ணிட்டேன். சரி, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், அடுத்த வாட்டி நம்ம ஜப்பானில் போய் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து மோர் டேஸ் அட் மொரிசாக்கி புக் ஷாப். இதோட செகண்ட் பார்ட் இது எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ இது எப்படி இருக்குன்னு படிச்சு பார்க்கணும். வெரி ஷார்ட் ஸ்டோரி, கோஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவர் இந்த சீரீஸ் இல்லாமல் அடுத்த சீரீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் படிக்க வேண்டிய புக் வந்து தி டேஸ் அட் டொரண்டோ கஃபே. ஆக்சுவலி என்னன்னா, நான் இந்த புக்கு வாங்கும்பொழுது இதை வந்து செகண்ட் புக் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா இதுதான் அதோட செகண்ட் புக்கு. இது வந்து டிஃப்ரெண்ட் சீரீஸ் இது ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ சேம் ஆத்தர். ஸோ எப்படி இருக்குன்னு படிச்சுட்டு சொல்கிறேன். தி ஹார்ட் திங்ஸ் அபவுட் தி ஹார்ட் திங்ஸ். ஸோ பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற புக் இது. இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஐ வாண்டட் டு பை திஸ் ஹார்ட் காப்பி. இதெல்லாம் வந்து ஹார்ப்பர் காலின்ஸில் வாங்கினேன் நான். அண்ட் பெருமாள் முருகன் எழுதிய மயிர் தான் பிரச்சனையா. இது வந்து கல்வியில எது முக்கியம், கல்வி சார்ந்த விஷயங்கள் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து காதுகள் பை MV வெங்கட்ராமன். இது வந்து காலச்சுவடு பப்ளிகேஷன். இதுவும் காலச்சுவடு பப்ளிகேஷன்ல தான் வாங்கினேன். இந்த புத்தகம் வந்து அவரோட MV வெங்கட்ராமன் அவர்களுக்கு வந்து நிறைய காதுகள்ல வந்து நிறைய ஓசைகள் கேட்டிருக்கு, நிறைய பேர் பேசுற மாதிரி இருந்திருக்கு. அதை வந்து என்ன அப்படிங்கிறத பத்தி எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரேப் வல்லுணர்வு, நாம் எதை பேச வேண்டும். இது வந்து சோனஹைலா அப்துல்லி, சொஹைலா அப்துல்லி 9 படிச்சிட்டது. சொஹைலா அப்துல்லாய். இது வந்து இங்கிலீஷில் வந்து வாட் வி டாக் அபவுட் வென் வி டாக் அபவுட் ரேப் அப்படிங்கிறது. இது வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீவித்யா வெங்கடேசன் அப்படின்றவங்க தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல தலைப்பாக இருந்தது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் காலச்சுவடு பப்ளிகேஷனில் தான் வாங்கினேன். தி க்ரவுன் ஆஃப் நெக்ஸியாவோட ஃபர்ஸ்ட் புக் என்கிட்ட இருக்கு, சேம் சைஸ். இந்த மாதிரி செகண்ட் புக்கு இந்த ட்ரேட் பேப்பரில் கிடைக்குமான்னு ரொம்ப தேடினேன். நம்ம சென்னை புக் ஃபேர் இங்கே கிடச்சிது. ஸோ ஹாப்பி, பார்த்தோன்னே தூக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து தி ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி, சைக்காலஜி ஆஃப் மணியோட அடுத்தது புக் இது. இது வந்து மார்கன் ஹவுசல். எல்லாருக்குமே தெரியும் சைக்காலஜி ஆஃப் மணி எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. நம்ம அரவிந்த் சுவாமி சார் வந்து அதை பரிந்துரைத்ததுலேருந்து எல்லாரும் அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு நான் படித்து பார்க்கணும். ஆர்ஜே ஆனந்தி வந்து இதை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு நான் அதை பார்க்கணும். அதுக்கடுத்தது சூசைட் நோட்ஸ், நாவல். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஷன் மாதிரி கொண்டு போயிட்டு சூசைட் நோட்ஸ் எழுதுகிற அளவுக்கு ஒரு பையன் போகிறான். அந்த பையனோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த கதையில் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. நான் எல்லாத்தையுமே வந்து படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லலை, ஜஸ்ட் பேக்கில் ப்ளர்ப் பார்த்துருப்பேன், பிடிச்சிருக்கோம், அதனால நான் வாங்கிட்டு இருப்பேன். சில பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது உடனே வாங்கியிருப்பேன். ஸோ டேவிட் ஜலே, if I'm not wrong, winner of Booker Prize 2025, Flesh is a propulsive, hypnotic novel about a man who is unraveled by a series of events beyond his grasp. So it's a psychological book. So அடுத்த book வந்து The Atmosphere by, it's a love story, Taylor Jenkins Reid. என்னோட ஃபேவரட் ஆத்தர், ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட ரைட்டிங் ஸ்டைல். ஸோ that is the book. அடுத்த புக் வந்து இந்த நகரத்தில் திருடர்களே இல்லை, லத்தீன் அமெரிக்கா சிறுகதைகள். தமிழில் வந்து ராஜகோபால்ன்றவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நானும் அந்த தேசாந்திரி பதிப்பகத்தில் வாங்கிட்டேன், அவங்க போட்டிருந்தாங்க. அடுத்து வந்து என்னோட ஃப்ரெண்டு சொன்னது டோபமைன் டீடாக்ஸ்.
அவ ஒரு காப்பி எடுத்தா, நானும் ஒரு காப்பி எடுத்திருக்கேன். மைண்ட் டீடாக்ஸ், a simple guide to eliminate distraction and train your brain to do hard things. So how beautiful. So about Murizi, I'm not wrong. ஸோ இப்போ வந்து நான் வாங்கின புக் பார்ட் 2 இன் சென்னை புக் ஃபேர் 2026 பார்ட் 2 புக் ஹால் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இவ்வளோ தூரம் என் கூட பொறுமையாக இருந்து என்னென்ன புக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு உங்கள் அன்புடன் ஒரு ஐஸ்கிரீம் எமோஜி வந்து கமெண்ட்ல போடுங்க. நான் இப்போ காமிச்ச புக்கில் ஏதாவது புக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி ஸ்டோரி போட்டுறாதீங்க, அது என்ன இருக்குன்னு போட்டுறாதீங்க. உங்களுக்கு அந்த புக் பிடிச்சிருந்ததா, உங்களுக்கு அந்த புக் என்ன அனுபவத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத வந்து அந்த கமெண்ட்ல போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஹிணி பிரியங்கா, அண்ட் திஸ் இஸ் புக்ஸ் வித் ரோக்கி. பாய்.